வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு திருமுருக கிருபானந்த வாரியாரும் நமது பீஸ் வாரியாராகிய வேதாத்திரி மகரிஷியும். வாரியாரும் பீஸ் வாரியாரும். இன்று ஆன்மீக வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்த நாள் ஆகும். பல கலைகள் கற்ற வேதாத்திரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து உலக சமாதான உத்தம நூலை அளவில்லா அன்பில் அளித்தான். இந்த நேரிசை வெண்பா பாடல் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை பாராட்டி பாடியது ஆகும். இந்த பாராட்டு கவிதையால் பாராட்டியது மட்டுமல்ல, திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் உலக சமாதானம் நூலை படித்துவிட்டு பாராட்டி உரையும் எழுதியுள்ளார். இதுவே வேதாத்திரியாரின் சிறப்பு ஆகும். ஆன்மீக வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியார் நமது அருட்தந்தை அவர்களை பாராட்டி எழுதிய உரையினை தற்போது சிந்திப்போமா? எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தை விட 1000 மடங்கு உயர்ந்தது ஞான தானம். ஞான தானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது சமாதானம். கலகம் இன்றி உலகம் சமாதானமாக வாழ வேண்டும். பல மதங்கள், சமயங்கள், கட்சிகள் இருக்கலாம். சமாதான வாழ்வு வாழ வேண்டும். மதங்கள் பலவாய் இருப்பினும் அவற்றின் ஒத்த பயன் ஒன்றுதான். பசுக்கள் நிறம் பலவாக இருப்பினும் பால் நிறம் ஒன்றுதானே. பசுக்கள் நிறம் பலவாக இருப்பினும் பாலின் நிறம் ஒன்றுதானே. கருப்பு நிற பசுக்கள் கருமை நிற பாலையா சொரிகின்றன? இறைவனுக்கு எம்மதமும் சம்மதமே. சாஸ்திர ஞானமும் அனுபவ ஞானமும் படைத்த தவத்திரு வேதாத்திரி அடிகளார் தன் அனுபவ முதிர்ச்சியால் உலக சமாதானம் என்ற அரிய நூலை எழுதி அளித்துள்ளார். இது ஒரு சிறந்த அனுபவ நூல். இதனை ஓதுவோர் ஐயம் நீங்கி வையம் புகழ இனிது வாழ்வர். உலக சமாதான உத்தம நூலை அளவிலா அன்பால் அளித்தான். பல கலைகள் கற்ற வேதாத்திரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து. அன்னதானம் ஞான தானத்தை விட பல லட்சம் மடங்கு உயர்ந்தது சமாதானம். உலக நலத் தொண்டன் நமது வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வழி நடந்து உலக சமாதானம் மலர்ந்திட உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்து தொண்டாற்றி மகிழ்வோம் நாம். அன்பில் நிறைகிறோம், அன்பால் இணைகிறோம். வாழ்க வளமுடன். அன்பின் குரல் கேட்டு அன்பில் நிறைகிறோம், அன்பால் இணைகிறோம். வாழ்க வளமுடன்.